தாவேக்காவோட திமுகங்கிற வார்த்தைகள் அதிகமா இருந்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு உங்க மைண்டுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா உங்க மைண்டுக்குள்ள ஒரு பெரிய இமேஜை திமுக கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதனால உங்க வாயை தொடர்ந்தாலும் திமுக திமுக திமுகன்னு வருதுன்னு சொல்றாங்க. இதை முதல்ல விட்டுட்டு திமுக தாவேக்காங்கிறத விடுங்க. தமிழ்நாட்டுக்கு நம்ம அடுத்து என்ன செய்ய போறோங்கிற ஒரு விஷயம் விடுங்க. அதை பத்தி மட்டுமே பேசுங்க. ஒரு ஸ்பீச் பேசுனீங்கன்னா 1 நிமிஷம் நீங்க எதிர்கட்சிகளை குறிச்சு பேசலாம், அவ்வளவுதான். அதுவும் மரியாதையோடு தான் பேசணும். சும்மா கேவலமான வார்த்தையில யூஸ் பண்ணக்கூடாது, தராதரம் இல்லாத வார்த்தையில யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க சிஎம். அப்ப அந்த மரியாதையோட 1 நிமிஷத்துல பேசி முடிச்சு குறை சொல்லுங்க. அந்த மரியாதையா குறை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருங்க. மீதி 19 நிமிஷம் உங்க ஸ்பீச் நான் என்ன செய்ய போகிறேங்க குறிச்சுதான் இருக்கணும். அப்படி நீங்க பேசாம வேற இவங்களே குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன மக்களுக்கு என்ன வரும்னா, இவர் ஒன்றும் செய்ய போறது இல்லை போல, 5 வருஷமும் இதைத்தான் சொல்ல போறாரு போல மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். ஏன் பயிர் கடன் ஃபுல்லா தள்ளுபடி பண்ணல, ஏன் நைட்டு கரண்ட் கட் ஆகுது, ஏன் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றும் செய்யல, ஏன் 2500 ரூபாய் போடல, ஏன் உங்களுக்கு 4500 ரூபாய் கொடுக்கலங்கிறது காரணங்கள் சொல்லுங்க. இது எதையுமே நீ விளக்கல. எதுக்கும் நீங்க காரணங்களும் சொல்லல, எப்ப செய்ய போறதுன்னு சொல்லல. இது எதுவுமே சொல்லாம, கட்சியோட கொள்கைகளை விளக்காம, உங்களோட அரசாங்கத்தோட கொள்கைகளை எதுல முன்னெடுத்து போறவங்க விளக்காம வெட்டி பேச்சா பேசிட்டு போனவங்க ஸ்பீச் இட்ஸ் அட்டர் டிசப்பாயின்மெண்ட்.